நாமக்கல் மாவட்டத்திலேருந்து திருச்செங்கோட்டிலேருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேங்க. ஸோ அது மேலே என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கொடுத்தேங்க. அவங்க பொண்ணு வந்துங்க ஒரு 6 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க மேடம். 6 வயசுக்கு மேலேங்க அந்த பொண்ணு நடக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முடியாம போய் இப்போ தூக்கிட்டு தான் போவாங்க அந்த பொண்ணுங்க. பேசுற சக்தி அந்த பாப்பா இழந்துருச்சுங்க இப்போ. ஆனா இந்த எலிசன் மிஸ் கொடுத்த ஒரு 10 நாள் ஆகுதுங்க. அந்த பாப்பா இப்போ வந்து என்ன பண்ணுது, காய் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாப்பா ஏதாவது பாட்டு கேட்டோம்னா கை தூக்கி அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் காட்டுதுங்க அந்த பாப்பாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணா இப்படி ஒரு பொருள் இவ்வளவு அற்புதமா பண்ணுதுண்ணா, எனக்கு இந்த எலிசன் மிஸ் மூலம் என் பிள்ளை நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க மேடம், என்னுடைய பேரங்க 14 வயசு ஆகுதுங்க அவனுக்கு சரியா பேச்சு வராதுங்க. ஏதோ ஒரு சில வார்த்தை தான் சொல்லுவான். சோறு அப்படிமா, இல்லைன்னா தண்ணி அப்படிமா. தண்ணி கூட சொல்ல தெரியாது, அண்ணின்னு சொல்லுவான். தாங்கிற வார்த்தை வராதுங்க. இப்ப அவன் 2 வார்த்தை ஒட்டுக்கா பேசுறாங்க. அவன் எடுத்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஏதோ நான் சொல்ல அவனுக்கு கோவம் வந்துருச்சு, போடா டேய் அப்படின்னு சொல்றான். அந்த போன் தான் சொல்ல தெரியுமோ இல்லையா, கூட ஒரு வார்த்தை அவனுக்கு சேர்த்த தெரியாது. இப்ப அந்த டே அப்படிங்கிற அந்த வார்த்தை அவனுக்கு நல்ல ஃப்ளூயண்டா யாரோ பேசுறான்னு தெரியும் பார்த்தா அவன் பேசுற அளவுக்கு அந்த நாக்கு அவ்வளவு ஃப்ளூயண்டா அவனுக்கு ஒர்க் பண்ணுது மேடம். அப்ப இந்த எலிசன் மிஸ் ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க. இது இவ்வளவு நாளா கிடைக்காதது, ஒரு கிடைக்காம இப்ப கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்மையா இருக்கு மேடம். அண்ட் அதே மாதிரி அந்த குழந்தை நல்லா விளையாண்டுட்டு இருந்த குழந்தை 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் அது வர்றது பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அது தன் ஓடிட்டு இருந்தது, அப்புறம் அப்படியே உட்காந்து, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். தன்னுடைய வேலையை செய்ய முடியாத சூழல், அது கையை பிடிச்சி எதுவுமே பண்ண முடியாத சூழல்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு நீங்க கொடுத்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி பேச்சு, அதாவது இன்னைக்கு நல்லா இருக்க நமக்கே, அதாவது பெரிய வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நேரத்துல வாயெல்லாம் கொளரும். பிகாஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். ஸோ அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எலிசன் மிஸ் உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதனாலதான் அந்த பேச்சு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆரம்பிக்கும். அந்த திக்கி பேசுறவங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு வரும். பேசாம இருக்கிறவங்களுக்கு கூட 1-2 வார்த்தைகள் பேசுவாங்க. அந்த ஒரு உணர்வு, தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் ரெஸ்பான்ஸ் பண்ண விதமும் வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே ஆகும். ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனி சார். தேங்க்யூ.